என்பதை நீங்கள் பாருங்கள். உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது சுன்னத்துன்னு சொல்லுவாங்க. சுன்னத்துனா நபி, சுன்னத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் என்று சொல்லிடுவார்கள். ஆதாரம் உண்டா? நபிகளார் அப்படி சொல்லி இருக்கிறார்களா? நபிகளார் அப்படி காட்டி இருக்கிறார்களா என்பதை நீங்கள் கல்வியுடன் ஆதாரத்துடன் உரசி பார்த்து நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். நிறைய வணக்க வழிபாடுகள்ல மௌலுவான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், ஆதாரமற்ற செய்திகள், பலவீனமான செய்திகள், இவைகளை எல்லாம் வைத்தும் சில சட்டங்களை சொல்பவர்களை நீங்கள் பார்க்கலாம். ஆதாரமே இல்லாதவைகளையும் பார்க்கலாம். இப்ப ஹஜ்ஜினுடைய மாதம் முடிந்து திரும்பி வருவாங்க. போகும்போது பார்த்திருப்பீர்கள், ஹஜ்ஜிக்கு போகும் பொழுது எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து போட்டு அழைத்து கொண்டு போவார்கள். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மாலை மேலதாளங்கள் இவைகளுடன் போய் ரயில் நிலையத்தில் கொண்டு போய் ஏற்றுவிட்டு வருபவர்களும் உண்டு. நபிகளார் அப்படி நமக்கு வழிகாட்டினார்களா? நபிகளார் ஹஜ்ஜி செய்தார்கள். நபிகளார் ஹஜ்ஜி செய்வதற்கு முந்தைய வருடம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஹஜ்ஜி செய்யப்பட்டது. அவர்களெல்லாம் விருந்து போட்டு உங்களுக்கு இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற போனார்களா? ஒரு சில இடங்களில் நீங்கள் பார்த்தீர்களா, இப்ப வரும்போது ஹாஜியே வருக வருக என்று அவருக்கு பட்டம் கொடுத்து வரவேற்பதையும் நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நபிகளார் நமக்கு காட்டி தந்ததா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த துல்ஹஜ் மாதம் முடிந்து இஸ்லாமிய மாதத்தின் முதல் மாதமான முஹர்ரம் மாதம் துவங்க இருக்கிறது. அந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை என்ன, வழிகாட்டுதல் என்ன? முஹர்ரம் மாதம் 1 இருந்து 10 வரை பீடை மாதம். அந்த மாதத்தில் எந்த விதமான நன்மையான காரியங்களும் செய்யக்கூடாது, நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது, திருமணங்கள் முடிக்கக்கூடாது, திருமணம் முடித்தவர்கள் சேரக்கூடாது, அசை உணவை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் மார்க்கம் என்ற பெயரிலே நமக்கு உள்ளே புகுந்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அப்படி சொன்னார்களா? முஹர்ரம் மாதத்தை பற்றி நபிகளார் அவர்கள் சொன்ன அழகான வாசகம் சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். முஹர்ரம் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் அல்லாஹ்வின் மாதம். எல்லாம் அல்லாஹ்வுடைய மாதம் தான். ஆனால் முஹர்ரம் மாதத்துக்கு ஒரு தனி சிறப்பு. பல நன்மைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். மூசா நபியை அல்லாஹ் தஆலா ஃபிரௌனிடத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறார். பெரிய நன்மையான காரியங்கள் எல்லாம் நடந்த ஒரு மாதம், சிறந்த ஒரு மாதம். ஆனால் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை என்ன? முஹர்ரம் மாதம் 1 இருந்து 10 வரை அது பீடை மாதம், நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. இதெல்லாம் என்ன காரணம் என்னென்றால் இதற்கு ஆதாரம் என்னென்று நாம் தேடவில்லை. இது நபிகளார் சொன்னார்களா என்று நாம் பார்க்கவில்லை. மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை, மார்க்கம் காட்டி தந்த வழிமுறைகளை அல்லாஹ்வின் தூதருடைய சொல்லிலிருந்தும் செயலிலிருந்தும் தேடி இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இது போன்ற பிதஅத்துகள், மார்க்கம் காட்டித்தராத வழிமுறைகள் எல்லாம் நம்ம உள்ளே புகுந்திருக்க. அதனால மார்க்கத்தினுடைய கல்வி ரொம்ப முக்கியம். அந்த கல்வியும் நபிமொழி என்று சொல்லிவிட்டால் நம்பக்கூடாது. அந்த நபிமொழி இருக்கிறதா என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இமாம் ஷாஃபி அவர்கள் அழகாக சொன்னார்கள், மஸலுல்லதி யத்லுபுல் இல்ம பிலா ஹுஜ்ஜத்தின் கஹாத்திபி லைலின். ஆதாரம் இல்லாமல் கல்வியை தேடுபவன் இரவில் விறகை சேகரிப்பவனை போன்று. விறகை அன்றைய காலத்துல, இருட்டான காலத்துல வீடுகள் நெருப்பை எரிப்பதற்காக வேண்டி காடுகளில் விறகுகளை சேகரித்து வருவதுண்டு. அது பகல்ல போனா பிரச்சனை இல்லை. இவன் நைட்ல போய் பிறக்குகிறான். அங்கே அந்த விறகை சுமந்து வரும் பொழுது ஃபீஹி அஃஆ, அதன் உள்ளே ஒரு நச்சு பாம்பு உள்ளே இருக்கும். தல்தவு வஹுவலா எதிரி, அவன் அறியாத முகத்தில் அவனை கொன்றுவிடும். பகல் நேரமாக இருந்தா கரெக்டா பார்த்து எடுத்துட்டு வந்துருவான். இரவில் பார்க்கும் பொழுது அவனுக்கு தெரியாமே உள்ளே பாம்பு இருந்து வெளியே கொண்டு வருகின்ற பொழுது அவனையே சாகரித்து. இது மாதிரி தான் ஆதாரம் இல்லாமல் கல்வியை தேடுவது உங்களை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுரும், உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்ற கருத்தை இமாம் ஷாஃபி அவர்கள் சொன்னார்.